ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, ஆதியாகமம் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, நீர் ஒழுங்கின்மையை மாற்றுகிற தேவன், நீர் வெறுமையை மாற்றுகிற தேவன், நீர் இருளை மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையானது ஒழுங்கின்மையை மாற்றிற்று, உம்முடைய வார்த்தையானது இருளை மாற்றிற்று, உம்முடைய வார்த்தையானது வெறுமையை மாற்றிற்று. இப்பொழுதும் ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய ஆவியில, எங்களுடைய ஆத்மாவில, எங்களுடைய சரீரத்துல அப்பா காணப்படுகிற அந்த ஒழுங்கின்மைகள், அந்த வெறுமைகள், அந்த இருள்கள் உம்முடைய வார்த்தையின் மூலமாக இப்பொழுதே மாறும்படியாக செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஆண்டவர் சொன்ன மாத்திரத்துல வெளிச்சம் உண்டானதை போல, ஒழுங்கின்மை மாறினதை போல, இருள் மாறினதை போல, வெறுமை மாறினதை போல இப்பொழுதும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல எங்களிடத்துல காணப்படுகிற ஒழுங்கின்மைகள் மாறட்டும், வெறுமைகள் மாறட்டும், இருள் மாறட்டும். எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்துல காணப்படுகிற ஒழுங்கின்மைகள் மாறட்டும், வெறுமைகள் மாறட்டும், இருள் மாறட்டும். எங்களுடைய வீட்டில, எங்களுடைய கிராமத்துல, எங்களுடைய தாலுக்காவில, எங்களுடைய மாவட்டத்துல, எங்களுடைய மாநிலத்துல, எங்களுடைய தேசத்துல, இந்த உலகத்துல சத்ருவானவன் கொண்டு வந்து வைத்திருக்கிற ஒழுங்கின்மைகள், சத்ருவானவன் கொண்டு வந்து வைத்திருக்கிற வெறுமைகள், சத்ருவானவன் கொண்டு வந்து வைத்திருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே மாறுவதாக. எப்படி தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன மாத்திரத்துல வெளிச்சம் உண்டாயிற்றோ, அதை போல இப்பொழுதும் இயேசுவின் நாமத்துல ஒழுங்கின்மை மாறட்டும் என்று சொன்ன மாத்திரத்துல இப்பொழுதும் இயேசுவின் நாமத்துல வெறுமை மாறட்டும் என்று சொன்ன மாத்திரத்துல இப்பொழுதும் இருள் மாறட்டும் என்று சொன்ன மாத்திரத்துல இயேசுவின் நாமத்துல அப்படியே ஒழுங்கின்மை மாறுவதாக, வெறுமை மாறுவதாக, இருள் மாறுவதாக. இப்பொழுதும் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய அநேகருடைய வாழ்க்கையில வியாதி என்கிற ஒழுங்கின்மைகள் இருக்கலாம், பிரச்சனை போராட்டங்கள் என்கிற ஒழுங்கின்மை இருக்கலாம், ஆண்டவரே பொருளாதார நெருக்கடி என்கிற வெறுமைகள் இருக்கலாம், ஆண்டவரே சத்துனுடைய போராட்டம் என்கிற இருள் இருக்கலாம், ஆண்டவரே இப்படி பல பிரச்சனைகள் அவர்களுக்கு ஒழுங்கின்மையாக இருக்கலாம், வெறுமையாக இருக்கலாம், இருளா இருக்கலாம். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்துல என் ஆண்டவர் தேவன், என் ஆண்டவராகிய தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன மாத்திரத்துல வெளிச்சம் உண்டானதை போல இப்பொழுதும் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே காணப்படுகிற ஆண்டவரே எல்லா விதமான ஒழுங்கின்மைகள், வியாதிகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருடைய தந்திரங்கள், வெறுமைகள், இருளின் ஆதிக்கம் எல்லாம் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக, இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. கடன் தொல்லை என்கிற ஒழுங்கின்மை இயேசுவின் நாமத்துல மாறுவதாக, கடன் தொல்லை என்கிற வெறுமை இயேசுவின் நாமத்துல மாறுவதாக, கடன் தொல்லை என்கிற இருள் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக, வியாதி என்கிற ஒழுங்கின்மை இயேசுவின் நாமத்துல மாறுவதாக, வியாதி என்கிற வெறுமை இயேசுவின் நாமத்துல மாறுவதாக, வியாதி என்கிற இருள் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. சமாதான குறைச்சல் என்கிற அந்த ஒழுங்கின்மை, சமாதான குறைச்சல் என்கிற அந்த வெறுமை, சமாதான குறைச்சல் என்கிற அந்த இருள் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. இப்பொழுதே திருமண தடை என்கிற அந்த ஒழுங்கின்மை, குழந்தைகள் பேரு இல்லை என்கிற அந்த ஒழுங்கின்மை, இப்பொழுதே அப்படிப்பட்ட இருள்கள் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே குழப்பத்தை உண்டு பண்ணுகிற அந்த ஒழுங்கின்மையான காரியங்கள், வெறுமையான காரியங்கள், இருளான காரியங்கள் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனையை கொண்டு வருகிற ஒழுங்கின்மைகள், வெறுமைகள், இருளின் ஆதிக்கம் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பிரச்சனை கொண்டு வருகிற ஒழுங்கின்மைகள், வெறுமைகள், இருளின் ஆதிக்கம் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. வேலை இன்மை என்கிற அந்த ஒழுங்கின்மை, வெறுமை, இருளின் ஆதிக்கம் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. திருமண தடை என்கிற அந்த ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. தீர்க்க முடியாத வியாதி என்கிற அந்த ஒழுங்கின்மை, அந்த வெறுமை, இருள் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. சத்ரு கொண்டு வந்து விதைத்திருக்கிற எல்லா விதமான மந்திரங்கள், தந்திரங்கள், சூழ்ச்சிகள், மாந்திரிக கட்டுகள், செய்வினைகள், இப்படிப்பட்ட ஒழுங்கின்மைகள், வெறுமைகள், இருள்கள் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. இப்பொழுதும் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் உண்டாவதாக. இப்பொழுதே அந்த இருளின் ஆதிக்கத்தை நான் அழிக்கிறேன், இப்பொழுதே அந்த வெறுமையை அழிக்கிறேன், இப்பொழுதே அந்த ஒழுங்கின்மை அழிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறேன். இயேசுவானவர் எப்படி சொன்ன மாத்திரத்துல வெளிச்சம் வந்து அந்த ஒழுங்கின்மை மாறினதோ, அந்த வெறுமை மாறினதோ, அந்த இருள் மாறினதோ, இப்பொழுதும் அவருடைய நாமத்தினாலே, அவருடைய பெயராலே, இயேசுவின் பெயராலே வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிற இந்த மாத்திரத்துல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் உண்டாகட்டும், ஒழுங்கின்மை மாறட்டும், வெறுமை மாறட்டும், இருள் மாறட்டும். ஆண்டவரே, தொழில்
செய்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மைகள் மாறட்டும், வெறுமை மாறட்டும், இருள் மாறட்டும், வேலையில வருமானத்தை தடை பண்ணுகிற, உயர்வை தடை பண்ணுகிற, ப்ரமோஷனை தடை பண்ணுகிற ஒழுங்கின்மைகள் மாறட்டும், வெறுமை மாறட்டும், இருள் மாறட்டும். ஜெபிக்க முடியாதபடி, வேதம் வாசிக்க முடியாதபடி, சபை கூடி வருதலை ஒழுங்காய் கடைபிடிக்க முடியாதபடி, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முடியாதபடி இருக்கிற ஒழுங்கின்மைகள், வெறுமைகள், இருளின் ஆதிக்கம் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே மாறட்டும். இதோ என் பிள்ளைகள் எங்கே போனாலும் அவர்கள் மூலமாக, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மூலமாக, அவர்கள் போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் வெளிச்சத்தை உண்டு பண்ணி, அவர்கள் பேசுகிற இடங்களிலே ஒழுங்கின்மைகளை மாற்றி, அவர்கள் பேசுகிற இடங்களிலே வெறுமையை மாற்றி, அவர்கள் பேசுகிற இடங்களிலே இருளை மாற்றி வெளிச்சத்தை ஊடுருவி செல்லும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஆண்டவரே, நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, சபை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய ஆண்டவரே சந்ததிகள் ஒழுங்கின்மைகள் மாறின சந்ததியாக, வெறுமைகள் மாறின சந்ததியாக, இருள் இல்லாத சந்ததியாக, வெளிச்சமான சந்ததியாக மாறுவதாக மாறுவதாக. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய வீட்டிலே அவர்கள் வெளிச்சமாய் இருப்பார்களாக, ஒழுங்கின்மைகளை மாற்றுவார்களாக, வெறுமையை மாற்றுவார்களாக, இருளை மாற்றுவார்களாக. இயேசுவின் நாமத்தில இப்பொழுதும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடத்துவீராக. இதோ இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு எதிராக இருக்கிற சத்துனுடைய ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் என்கிற சகல காரியங்களும் இப்பொழுதே இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில நான் நிர்மூலப்படுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் பேர் பெயராய், தனித்தனியாய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதே ஆதியாகமம் 1:3 பிரகாரம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன மாத்திரத்துல வெளிச்சம் உண்டானதை போல இப்பொழுதே இதை ஜெபிக்கிற வேளையில இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலும் ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒழுங்கின்மைகள் மாறினது, வெறுமை மாறினது, இருள் மாறினது. விசுவாசிப்போம், விசுவாச அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.